ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சூரிய பகவான் இந்த பூமிக்கு ஒளி தரக்கூடியவர், ஜோதிடத்தினுடைய பிதாமகன், ஆத்மகாரகன் நீச்சமடைய இருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய சுபராகிய குருநாதர் 9ஆம் இடத்தில் அமர்ந்து அதிசாரமாக கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார். குருவினுடைய இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் 1, 5, 9 3ஆம் இடங்கள் வலுவடைகிறது. 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதனும் ராசியும் உச்ச குருவின் பார்வைக்குள் வர இருக்கிறார்கள். ஜீவனாதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்து நீச்சமடைய இருக்கிறார். இந்த அடிப்படையில விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்னென்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் நேரடியாக ராசி உச்ச குருவின் பார்வைக்குள் வரப்போகிறது. அதாவது புத்தி கூர்மை ஏற்படும், சிந்தனையில தெளிவு பிறக்கும். கோபப்படுவது, அவசரப்படுவது இயல்பாக அப்படியே இல்லாமல் போகும். இயல்பாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று அவசர கொடுக்கைகள், எதிலுமே அவசரம் காட்டக்கூடியவர்கள். பொறுமை என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் ராசி உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது, ராசிநாதன் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது நிதானம், சமயோகித புத்தி, சகிப்புத்தன்மை, புத்தி கூர்மை எல்லாமே அதிகரிப்பதற்கான அற்புதமான மாதம். இந்த மாதம் வாழ்க்கையில உங்களுக்கு பலவிதமான ஒரு அடிப்படையான விஷயங்களை உங்களை உயிருக்குள்ளே விதைத்து விட்டு போகும். அதாவது ராசி கோச்சாரத்துல உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிற போது வாழ்க்கைக்கு தேவையான பொறுமை, நிதானம், புத்தி கூர்மையை உங்களுக்கு கற்று தந்து விட்டு போவார். அதை வாழ்நாள் முழுவதும் அந்த விளக்கை அணையாமல் காத்து கொண்டு வந்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்காக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான அஸ்திவாரம் இடுகின்ற மாதமாக இருக்கும். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது ராசி 5ஆம் இடம், 9ஆம் இடம் எல்லாமே இயல்பாக குருவின் தொடர்புக்குள் வருகிற போது கடவுளின் கருணையும் இந்த பிரபஞ்ச பேராற்றலும் ஒரு சேர உங்களுக்கு நன்மையாக நடக்க இருக்கிறது. அதாவது நேரடியாக இறை அருளுக்குள் நீங்கள் செல்கிறீர்கள். சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குருநாதர் என்பவர் ஒரு மாபெரும் சுபர். அவர் உச்சமடைந்து ராசியை பார்ப்பது, ராசிநாதனை பார்ப்பது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை. இதற்காக நீங்கள் தவம் இருக்க வேண்டும். தவம் இருக்காமல் இயல்பாகவே அந்த வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வந்திருக்கிறது. அதாவது இப்போது நீங்கள் ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுங்கள். கைமேல எல்லா நல்ல பலன்களையும் வாங்கி கொள்ள முடியும். சமூகத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதன் மூலம் எல்லா நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பெயர் புகழ் எல்லாமே வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல நல்லபடியாக விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி பாவகம், நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதலும் ஒற்றுமையும் அதிகரிப்பதற்கான அற்புதமான பொற்காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம். அதாவது 5ஆம் இடம் என்று சொல்கிற போது புத்திர பாகவம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகளில் இருந்தவர்கள் அந்த கவலைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்படும். அதாவது கடந்த காலங்கள்ல வாய்ப்புகளை நழுவ விட்டவர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வந்து உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து உங்களுடைய கவனக்குறைவால, உங்களுடைய அலட்சியத்தால வாய்ப்புகளை பறிகொடுத்தவர்களுக்கு மறுபடியும் வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு, அற்புதமான காலம். இந்த ஐப்பசி மாசத்துல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் வாழ்வில் வளரலாம், மலரலாம். அதாவது ராசியை குரு பார்க்கிறார், உச்ச குரு பார்க்கிறார். பொருளாதாரத்துல பைனான்சியலா எந்த ட்ரபிள்ஸும் வராமல் அவரை பார்த்து கொள்வார். அதாவது ஜீவனாதிபதி 12ஆம் இடத்துல மறைந்து நீச்சம் அடைந்தது பலவீனம் தான். அதற்கு ஒரு பரிகாரமாக, அதற்கு ஒரு நிவர்த்தியாக ராசியும் ராசிநாதனும் உச்ச குருவின் பார்வைக்குள் வருவது சிறப்பு. அப்ப எந்தெந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். அதாவது ஜீவனாதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்து நீச்சம் அடைகிறார். இது போன்ற அடிப்படையில வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல அவசரம் காட்டக்கூடாது. அதாவது வேலையில, தொழில்ல, உத்தியோகத்துல அவசர முடிவுகள், கோபப்பட்ட முடிவுகள் எடுப்பதற்கு இது சரியான நேரம் இல்லை. ஜீவனாதிபதி 12ஆம் இடத்துல மறைந்து நீச்சம் அடைந்திருக்கிறார். அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. தொழில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இது சரியான காலமாக இல்லை. அதாவது எந்தெந்த விஷயங்களால, எந்தெந்த விடயங்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருமோ, வேலை, தொழில்,
வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல அகலக்கால் வைக்கக்கூடாது, அவசர முடிவு எடுக்கக்கூடாது, கோபப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடக்கூடாது. வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளும், தொழில் வேலை அமைப்புகள்ல அவசரம் காட்டாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விடயத்துல தான் விருச்சிக ராசிக்காரர்கள் அதாவது இந்த ஐப்பசி மாசத்துல உஷாராக நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது, திரிகோணங்கள் எல்லாம் வலுத்திருக்கிறது, முயற்சி பாவம் குருவின் பார்வையில் இருக்கிறது, ராசியும் ராசிநாதனும் ஒரு சேர குருவின் பார்வைக்குள் வரப்போகிறார்கள். அப்படி ஒன்றும் கைமறி போகாமல் தொட்டது துளங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக ஐப்பசி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. விருச்சிகம் ராசி என்று சொல்கிற போது கேட்டை நட்சத்திரத்திலே, அதாவது நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருப்பீர்கள், அதாவது விசாக நட்சத்திரத்திலே பிறந்திருப்பீர்கள் அல்லது அனுச நட்சத்திரத்திலே பிறந்திருப்பீர்கள், அதாவது நீங்கள் எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில், அனுசம் என்று சொல்கிற போது சனி திசையிலே பிறந்திருப்பீர்கள், விசாக நட்சத்திரம் என்று சொல்கிற போது குரு திசையிலே பிறந்திருப்பீர்கள், கேட்டை நட்சத்திரம் என்று சொல்கிற போது நல்லபடியாக புதன் திசையிலே நீங்கள் பிறந்திருப்பீர்கள். இந்த அடிப்படையில இப்போது உங்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல என்ன மதிப்பெண்களை வாங்கி இருக்கிறார், அவருடைய ஷட்பலத்துல, அவருடைய பார்வை பலம், அவருடைய ஸ்தான பலம், அவருடைய திக்பலம், அதாவது ஷட்பலத்துல பிறந்த ஜாதகத்துல உங்களுடைய ராசிநாதன் என்ன மதிப்பெண்களை வாங்கி இருக்கிறார், அவருடைய ஸ்கோர் என்ன, உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய பிறந்த ஜாதகம் யோக ஜாதகமா இல்லையா, லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்கள், அடுத்தடுத்து யோக தசாபுத்திகள் நடக்கிறதா, அவயோக தசாபுத்திகள் நடக்கிறதா, இப்போது என்ன தசாபுத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது கோச்சாரத்துல 1, 5, 9ஆம் இடங்கள் வலுவடைந்து இருக்கிற போது இயல்பாக எல்லா நன்மைகளும் வரும். கோச்சாரம் அட்டகாசமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. ஆனால் தசாபுத்திகள் தான் சம்பவங்களை தீர்மானிக்கும். இப்போது உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை கோச்சார கிரகங்கள் தீர்மானிக்க முடியாது. சரியாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறதோ தசாபுத்திகள் தான் கட்டளையை வழங்குவார்கள். அவர்கள் சொல்வதை கோச்சார கிரகங்கள் எடுத்து தந்து விட்டு போகும். நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அற்புதமான மாதம். இது எப்படி இருந்தாலும் 1, 5, 9 குருநாதர் எல்லாமே வலுவடைந்திருக்கிறது. ராசியும் ராசிநாதனும் நேரடியாக உச்சகுருவின் பார்வைக்குள் வருகிற போது அப்படி ஒன்றும் கைமறி போகாமல் கடவுளின் கருணையும் குலதெய்வ ஆசீர்வாதமும் இஷ்ட தெய்வ அருளும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு எல்லா வெற்றி வாகைகளையும் நீங்கள் சூடிக்கொள்ள முடியும். அதாவது ஆன்மீகமாக நீங்கள் செயல்படுகிற போது, இறைவனை வணங்கி விட்டு நல்ல முயற்சிகள் எடுக்கிற போது வெற்றி வாகை சூட முடியும். இப்போது குல தெய்வத்தை சென்று வணங்குங்கள், கைமேல் எல்லா நல்ல பலன்களும் கிடைக்கும். அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் உங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புதமான மாதமாக துலாம், அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அற்புதமாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வளர வேண்டும், மலர வேண்டும். ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.